சோனி பிராண்ட் நியூ டேக்கான அப்டேட் அள்ளி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேனோட நியூ சூட்டுக்கான ஃபுட்டேஜ் பாத்துருவோம். நோ வே ஹோமோட எண்டிங்ல ஃபைனல் ஸ்விங்ல பார்த்த சேம் அதே ஸ்பைடர்மேன் சூட் தான் இது. கலர்ஃபுல்லா பார்க்க சூப்பரா தான் இருக்கு. இது காமிக் புக் சூப்பர் ஹீரோஸ்க்கு கலர்ஃபுல் சூட்ஸ் கொடுக்குற ஏரான்னு நினைக்கிறேன். எங்க பார்த்தாலும் கலர்ஃபுல் சூப்பர் ஹீரோ சூட்ஸ் தான் நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் இந்த சூட்ல ப்ளூ கலர் கொஞ்சம் தகட்டலா இருக்குன்னு சொல்றாங்க. பட் காமிக்ல ஸ்பைடர்மேனோட சூட் இந்த கலர்ஃபுல்லா தான் இருக்கும். லைவ் ஆக்சுவலா டோபி அண்ட் ஆண்ட்ரியோட சூட் தான் டோன் டவுன் பண்ணிருந்தாங்க. இப்ப திருப்பி கலர்ஃபுல்லா ஒரு சூப்பரான சூட் எடுத்து வந்திருக்காங்க. பாப்போம் படத்துல எப்படி இருக்குன்னு. ஆனா ஸ்பைடர்மேன் நெக் கிட்ட பார்க்கும்போது சூட் ஓவரா டைட்டா இருக்கும்னு தோணுது. ஏன்னா கழுத்துக்கிட்ட கொஞ்சம் பெருகிக்கிட்டு இருக்கு. எப்படி அந்த சிஜில ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த சூட்ல அந்த வெப் டிசைன்றது நம்ம டோபி அண்ட் ஆண்ட்ரி சூட்ல பார்த்த மாதிரி கிளியர் கட்டா தெளிவா தெரியுது. அவங்களோட இன்ஸ்பிரேஷன்ல நம்ம ஸ்பைடர்மேன் உருவாக்கப்பட்ட செல்ஃப் மேட் சூட் தான் இது. பிளஸ் இந்த சூட்ல நம்ம டோபி அண்ட் ஆண்ட்ரி சூட்ல இருக்க மாதிரி எக்ஸகன் பேட்டர்னுமே நீங்க நோட் பண்ணலாம். அடுத்து நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஒரு பெரிய வெப் ஷூட்டர் கொடுத்திருக்காங்க. ஐ திங்க் இதுவும் செல்ஃப் மேடா தான் இருக்கணும். இந்த படத்துல ஹல்க் இருக்கான்றது அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. படத்துல நம்ம ஸ்பைடர்மேன் அண்ட் பனிஷர் அண்ட் ஹல்க் இவங்க 3 பேருமே டீம் அப் ஆகி மெயின் வில்லனை எதுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ஒருத்தர் எடுத்து ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்களா. எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா இந்த படத்துல ஆக்ஷன் பீக்ல இருக்கும். படத்தோட டைரக்டர் யாரு? டேனியல் டிஸ்டன் கிரேட்டன். படத்துல இப்போதைக்கு 2 வில்லன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. இதையும் தாண்டி நிறைய வில்லன்ஸ்க்கான ரூமர்ஸும் இருக்கு. அடுத்து செட் லீக், படத்தோட காஸ்டிங் இதெல்லாம் பத்தி கிளியர் டிஸ்கஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்க.